செங்குன்றம் சுற்று வட்டார இஸ்லாமிய நலசங்கம் சார்பில் மிலாடி நபி விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாடி நபி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை செங்குன்றம் சுற்று வட்டார இஸ்லாமிய நல சங்கத்தின் சார்பில் 1000 பேருக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியும், தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் சங்க தலைவர் ரசித் தலைமையில் செங்குன்றம் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்றது. சங்க பொருளாளர் சமீம் பாஷா, நிர்வாகிகள் எம் பாபு, சேட்பா, முகமது பாஷா, கரீம், பாபுபாய், அசன், மஹியூப் பாஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்குன்றம் தலைமை இமாம் மௌலவி காஜா மொய்தீன் ஜமாலி மற்றும் முன்னாள் ஆயிஷா பள்ளி பொருளாளர் எஸ்.ஏ. சையத் அகமது, செங்குன்றம் நகர காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் பயாஸ் உசேன், வியாபாரிகள் சங்க தலைவர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளிவாசல் துணை இமாம் அபுல் ஹசன் பிலாலி கிராத் ஓதினார். இதில் செங்குன்றம் சுற்று வட்டார இஸ்லாமிய நலசங்கத்தினர், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் பாபு நன்றி கூறினார். அகிலத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே வழிகாட்டுவதற்கு வேதங்களையும் இறை தூதர்களை வழங்கினார். ஆதம் முதல் இறை தூதர். அவர்கள் வழியிலே வந்தவர்கள்தான் ஆபிரகாம், மோசஸ், ஜீசஸ், ஜோசப், இது போன்ற அத்துணை பேர்களையும் இறை தூதர்கள் என்று சொல்வது இஸ்லாம். இதில் இறுதி தூதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் அகிலத்தினுடைய அருட்கொடை, அனைவர்களுக்கும் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று சொல்கிறது திருக்குர்ஆன். எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. எனவே அவர்களை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தின இந்த நாளிலே ஏழைகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 1000 பேருக்கு நாம் உணவு வழங்கியிருக்கிறோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்பி அமைதியான, வலிமையான,
வளமான நாடாக இந்த நாடு திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு மதமாச்சரியங்களை கடந்து அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக எப்போதும் இருக்க வேண்டும். மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை மக்களிடத்திலே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். சென்னை செங்குன்றம் இமாம் மௌலவி ஹாஜா மொயினுத்தீன் ஜமாலி.